அக்பர் பீர்பால் கதை பார்க்கலாங்களா? இன்றைக்கி நம்ம அக்பர் பீர்பால் கதையில் உழைப்பாளியே சிறந்த வீரன் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தான் பார்க்க போகிறோம். ஒரு நாள் அக்பரும் அவரோட அவையில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அவையில் அமர்ந்திருக்காங்க. அவையில் இருந்தவர்களெல்லாம் பார்த்து, உலகத்தில் மாபெரும் வீரர்கள் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அக்பர் கேட்குறார். மாபெரும் சேனை ஒன்றை 5-6 வீரர்களை மட்டும் தம்முடன் அழைத்து கொண்டு போரில் போய் சமாளிச்சுட்டு வெற்றி பெற்றுட்டு வர தளபதி தான் மாபெரும் வீரர்னு ஒருத்தர் சொல்கிறார். நம்ம ஆயுதம் வைத்திருக்காத நிலையிலும் எல்லா ஆயுதங்களும் வைத்திருக்கும் ஒருவனை எதிர்த்து போரிட்டு வெற்றி கொள்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் சிறந்த வீரன்னு இன்னொருத்தர் சொல்கிறார். போர் முனையில் போரிட்டு வீரமணம் அடைந்த எல்லாருமே வீரர்கள் தானே அப்படின்னு இன்னொருவர் சொல்கிறார். இவ்வாறு ஒருவர் பின் ஒருவராக பதில் அளிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பீர்பால் மட்டும் அமைதியாக இருக்கார். அக்பருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன பீர்பால், என் கேள்விக்கு நீ இன்னும் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்க அப்படின்னு கேட்க, மன்னர் அவர்களே, என் பதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதனால தான் எப்படி சொல்லலான்னு தயக்கமாக இருக்குது. நீங்களே கேட்டுட்டு நான் சொல்லாமல் இருக்கிறது நல்லதில்லை. அப்படி என்னப்பா பதில் சொல்லு அப்படின்னு. வீரங்கிறது வெறும் உடல் பலத்தை மட்டும் வச்சு சொல்ல முடியாது, உள்ளத்தோட இருக்கிற உயர்ந்த பண்பு தான் வீரம்னு நான் நினைக்கிறேன். தன்னம்பிக்கையோடு உழைச்சி கிடைக்கிற வருவாயினை மட்டும் வச்சுக்கிட்டு தன் வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கிறாங்க. சுயமுயற்சியும் கடமையாக பொறுப்பை ஏற்றுறதில் மட்டுமே அவங்க இருந்து சோம்பல்லாம் இல்லாமல் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க தான் உண்மையான வீரர் அப்படின்னு சொல்லி பீர்பால் சொல்கிறார். நீ சொல்கிறதெல்லாம் உயர்ந்த தத்துவம் தான் பீர்பால், ஆனால் வாழ்க்கையில் சுயநல நோக்கம் இல்லாமல் முழுக்க முழுக்க தன் உழைப்பனை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஒருவன் இருக்காங்கங்கிறத என்னால் நம்ப முடியாது. சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லாருமே சுயநல ஆளாகத்தான் இருப்பாங்க. இது என்னோட எண்ணம், இது நான் வேணால் உனக்கு நிரூபித்து காமிக்கட்டுமா அப்படின்னு அக்பர் சொல்கிறார். சொல்லிவிட்டு மறுநாளே அக்பரும் அவரோட நாட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, பொதுமக்கள் எல்லாத்துக்குமே ஒரு வாரத்துக்கு 3 வேளையும் அறுசுவை உணவு இலவசமாக அளிக்கிறோம். அதனால் யார் வேணால் இலவச உணவை சாப்பிட்லான்னு கொடுத்தாங்க. விருந்தெல்லாம் ரொம்ப விசாலமாக அப்படி பந்தல்லாம் போட்டு ஒரே சமயத்தில் ஆயிரக்கணக்கான பேர் காத்துட்டு கூட இருக்க வேண்டியதில்லை, வந்தால் சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான வசதிகளோடு பந்தல் அமைக்கப்பட்டிருக்கு. 3 வேளையும் அறுசுவை. விருந்தளிப்பு நாளும் தொடங்கியது. மக்கள் போட்டி போட்டுக்கிட்டு சாப்பிட்டு இருக்காங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க. யாரும் வேலைக்கெல்லாம் போகலை. விருந்து தொடங்கி 3-4 நாளும் கடந்துருச்சு. அக்பர் பீர்பாலும் மாறுவேடம் போட்டுக்கிட்டு குதிரை மேலே ஏறி நாடு முழுவதும் சுற்றி வந்தாங்க. என்ன நடக்குது, வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு. வீடு எல்லாமே காலியாக தான் இருக்குது, தெருக்கள் எல்லாம் வெறிச்சோடி இருக்குது. மக்களுக்கு 3 வேளையும் சாப்பிட்றதுக்கு விருந்து பந்தலில் கிடக்கும்போது அங்கே ஊரில் என்ன வேலைன்னு எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஒரு கிராமத்து பக்கம் ஒரு வயல் பக்கமாக அக்பர் பீர்பாலும் போகும்போது ஒரு வயலில் வயசான ஒருத்தர் கடும் வெயில்லையும் பொழுதுபடுத்தாமல் அவர் பாட்டுக்கு உழுதுட்டுருக்கார். அக்பர் அந்த பெரியவரை பார்த்துட்டு, பெரியவரே, இந்த கடும் வெயிலில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களே, மன்னர் தான் எல்லாத்துக்கும் ஒரு வாரத்துக்கு 3 வேளையும் அறுசுவை விருந்து கொடுக்குறாருல, அதை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ ஐயா, அந்த செய்தி என் காதுலையும் தான் விழுந்துச்சு, ஆனால் என்னை போல் உழைப்பாளிகளுக்கு அறுசுவை விருந்து சாப்பிட்றதுக்குலாம் எங்கேங்க நேரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அறுசுவை விருந்து கிடைக்கும்போது உழைப்பை சில நாளுக்கு ஒதுக்கி வச்சுட்டு போய் சாப்பிடக்கூடாதா? இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டால் அப்புறம் இவ்வளோ அருமையான விருந்து எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒரு சாமானியம் உழைப்பாளிங்க, உழைச்சி சாப்பிட்டு பழகி போயிட்டேன். உழைக்காமல் கிடைக்கிற உணவு என் குடலில் போய் செரிமானம் ஆகுமான்னு தான் எனக்கே தெரியல. அது தவிர மன்னர் 1 வார காலத்துக்கு தான் உணவு தருவார், அதுக்கு பின்னாடி நான் உழைச்சி தானே சாப்பிட்ணும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் உழைப்பு தான் எனக்கு எல்லாமே, உழைப்புக்கு மிஞ்சி எதுவும் உயர்ந்ததாகவே இல்லை அப்படின்னு சொல்லி முதியவர் சொல்கிறார். பின்னாடி ஹே ஹே இன்னும் மாட்டை அதட்டிட்டு அவர் பாட்டுக்கு சொல்லிவிட்டு ஏர் உழ தொடங்கிறார். இந்த முதியவரோட சொற்களை கேட்ட மன்னர் அப்படியே பிரமிச்சு நிற்கிறார். பீர்பால் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். இதிலிருந்து என்ன தெரியுது, எத்தனை பேர் வந்தாலும் நம்ம உழைப்பில் நம்ம நிற்கிறது மட்டும்தான் நமக்கு எப்பவுமே நிலைச்சி இருக்கும்.